மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக்கல் ஜுவல்லரி. ஒரு நாள் கங்கம்மா அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க அவங்க ரேணுகாவை பாக்குறாங்க. பார்த்ததுமே அடியே எல்லம்மா எப்படி இருக்க என்ன சத்தமா சொல்றாங்க. அத கேட்ட எல்லாருமே ரேணுகாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கு ரேணுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ரேணுகா கங்கம்மா கிட்ட கோவமா, அடியே கங்கா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடாதுன்னு, நீ மாற மாட்டியா? அட இப்ப என்னாச்சு? உன் பேரை வச்சுதானே நான் கூப்பிட்டது, அது தப்பா? இருந்தாலும் இப்ப என்னாச்சுன்னு அவ்ளோ கோவப்படுற? என்ன ஆச்சா? அப்படி கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்குற, உனக்கு அது புரியுதா? ஏய் காமெடி பண்ணாதடி, நம்மளுக்குள்ள மான மரியாதை எங்க இருக்கு? அத கேட்ட ரேணுகா கிண்டலா, உனக்கு வேணும்னா மானம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னை எவ்வளவு மதிப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க நடத்துற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பார்ட்டிக்கும் என்னதான் சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆனா உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? சீஃப் கெஸ்டா விடு, நார்மல் கெஸ்டா ஆச்சு யாராச்சும் உன்னை கூப்பிட்டாங்களா? எல்லாருக்குமே நீ ஒரு நசை, அதான் யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. ஏதோ என் சின்ன வயசுல ஃப்ரெண்டுன்னு வேற வழி இல்லாம நான் உன்னை கூப்பிடுறேன், இல்லனா நானும் உன்னை கூப்பிட மாட்டேன் தெரியுமா என்ன சொல்வாங்க. அத கேட்ட கங்கம்மா ரொம்ப அவமானமா ஃபீல் ஆவாங்க. ஏதோ ஃப்ரெண்டுன்னு அப்படி சொன்னா நீ என்ன அப்படி சொல்லிட்டலடி நீ. சரி இருக்கு இன்னும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு வந்து பெட் மேல உட்காந்து இன்னும் அழுகிறதுனால அத பார்த்த மங்கம்மா உடனே, என்னாச்சுடி, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்க? முதல்ல என்ன நடந்துச்சு? நானா யாருக்குமே கணக்கில்ல, ஒவ்வொருத்தரும் என் மானத்தை வாங்குறாங்க. இன்னும் அழுதுட்டே இருந்தாங்க. அத கேட்ட மங்கம்மா, அடியே முதல்ல அழுகிறத நிறுத்தி நடந்தது என்னவோ சொல்லு. அதுக்கு கங்கம்மா நடந்தது எல்லாத்துமே மங்கம்மாவுக்கு சொல்றாங்க. அத கேட்ட மங்கம்மா, அடியே இதுக்கு எதுக்கடி அழுகுற? அவ சொன்னதும் உண்மைதானே? நான் அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல அத்தை? அவ்வளவுதானே அத்தை, அவ்வளவுதான். யாருக்குமே நானா கொஞ்சம் கூட கணக்கு இல்ல. முதல்ல வீட்ல மதிச்சாதானே அத்தை வெளியில மதிப்பாங்க. என் வீட்ல எனக்கே மதிப்பு இல்ல. இது அழுதுகிட்டே சொல்றாங்க. அத கேட்ட மங்கம்மா, அட நிறுத்தல, எப்படி பார்த்தாலும் மரியாதைங்கிறது அழுதா வர்றது கிடையாது, அத சம்பாதிக்கணும். காந்தி தாத்தா எப்பவுமே எனக்கு மரியாதை கொடுங்கன்னு கேட்டதில்ல, ஆனா அவரு செஞ்ச நல்ல வேலைக்கு மக்களே புகழ்ந்து அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க. நீயும் அப்படியே 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கு, அவங்களே உனக்கு மரியாதை கொடுப்பாங்க என்ன சொல்றாங்க. அதுக்கு கங்கம்மா, நானும் நல்ல நல்ல வேலையெல்லாம் செஞ்சேன், ஆனா யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. என்னது, நீ நல்ல வேலை செஞ்சியா? எப்பமா? எப்ப பாரு மக்களை எப்படி ஏமாத்தணும், எப்படி சம்பாதிக்கணும், இதானே உன் யோசனைய? சரிங்க அத்தை, இனிமே நானும் எல்லார்கிட்டும் நல்லா இருந்து நல்லா உதவுறேன், சரிங்களா? அப்பாடி, இப்போதைக்கு உனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு, சந்தோஷம். ஆமா அத்தை, இப்படி நல்ல வேலையா பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தா அத மக்கள் எப்ப கவனிச்சு எப்ப எனக்கு மரியாதை கொடுப்பாங்க? அதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல. ஆமாண்டி அம்மா, நல்ல வேலையெல்லாம் ரொம்ப மெதுவா தான் தெரியும், அதே கெட்ட வேலை ரொம்ப சீக்கிரமா தெரியும். அப்படின்னா நான் நல்ல வேலை ஸ்டார்ட் பண்ணாலும் அது மக்கள் கவனிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அத்தை. அதனால உங்ககிட்ட ஏதாச்சும் மேஜிக் பொருள் இருந்தா தாங்க அத்தை. அந்த பொருளை யூஸ் பண்ணதுமே மக்கள் எல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கணும். என்னதுடி அப்படி திரும்பி இப்படி திரும்பி ஆப்பு எனக்கே வைக்கிறியா? அதுல ஜனங்க உன்னை மதிக்கிறதுக்கு நான் மேஜிக் பொருள் கொடுக்கறது என்னது? ப்ளீஸ் அத்தை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தா பாருங்க அத்தை. நாள்ல இருந்து நானே நல்ல வேலை செஞ்சு எல்லார்கிட்டயும் மரியாதை சம்பாதிக்கிறேன். அதுக்கு மங்கம்மா சுத்தமா ஒத்துக்க மாட்டாங்க. பதிலுக்கு காலும் கைய புடிச்சு கங்கம்மா ஒத்துக்க வைக்கிறாங்க. அவங்க ட்ரங்க் பெட்டில இருக்க மேஜிக் ஜுவல்லரிய எடுத்து கொடுக்கறாங்க. அத குடுத்துக்கிட்டே, இந்தாண்டி, இது மேஜிக் ஜுவல்லரி, இத போட்டுக்கிட்டேன்னா மக்கள் உனக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க, உன்னை தலைமையில ஏத்தி பாப்பாங்க. இது இன்னைக்கு மட்டும்தான், நீ நாள்ல இருந்து நல்லவளா மாறுறேன்னு சொன்னதுனாலதான் இந்த சான்ஸ நான் உனக்கு குடுக்கறேன். இந்த முறை ஏதாச்சும் லுல்லு பண்ணேன்னு வை, அப்ப சொல்ற உன் கதைய இன்னு வார்னிங் குடுக்கறாங்க. கங்கம்மா உடனே அந்த மேஜிக் ஜுவல்லரிய போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போறாங்க.
ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் கங்கம்மாவை பார்த்து குனிஞ்சு குனிஞ்சு வணக்க போடுவாங்க. அத பார்த்த கங்கம்மா எவ்வளவோ சந்தோஷப்படுறாங்க. தான் கூல்ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக ஒரு ஷாப்குள்ள போறாங்க. அந்த ஷாப்காரரும் கங்கம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறாரு. அவ்வளவுதான், அவங்க குடிச்ச கூல்ட்ரிங்க்குக்கும் காசு வாங்க மாட்டாரு. அத பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ள, ஆத்தாடி, மக்களுக்கு நான் தான் எவ்வளவு ரெஸ்பெக்ட். எல்லாம் இந்த மேஜிக் ஜுவல்லரி மகிமை. ஆமா, எங்க அத்தை இவங்க என்ன தலைமையில ஏத்திட்டு பாப்பாங்கன்னு சொன்னாங்க. ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாப்போம் என்ன நினைச்சு. அம்மா, ஐயோ, என் காலு பிடிச்சிருச்சு, ரொம்ப வலிக்குது, ஐயோ இன்னும் சொன்னாங்க. அத கேட்ட மக்கள் அவங்கள சேர்ல உட்கார வச்சு எடுத்துட்டு போவாங்க. அதுல கங்கம்மா மனசுக்குள்ள, அப்பா, இதே மேஜிக் ஜுவல்லரி என்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு நான் தான் மகாராணி இன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட, என்ன ஆமா மாதிரி அவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போங்க இன்னு அவங்கள கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே மங்கம்மாவுக்கு தெரிய வருது. உடனே, என்னடி நீ, மக்கள் மதிக்கிறதுக்காக நான் அதை உனக்கு கொடுத்தா அவங்க மேலேயே ஏறி சவாரி பண்றியா? போக அவங்க மேல மகாராணி மாதிரி கத்திட்டு இருக்க. இரு, உன் கதைய சொல்றேன் என்ன நினைச்சுக்கிட்டு தான் பவரால கங்கம்மா போட்டிருக்க மேஜிக் ஜுவல்லரிய மாயம் பண்றாங்க. அந்த மேஜிக் ஜுவல்லரி இல்லாததுனால உடனே மக்கள் நிக்கிறாங்க. கங்கம்மாவை கீழே போட்டுறாங்க. அவங்கள அடிமையா மாத்தி ஊரு பூரா சுத்த வச்சதுக்காக அவங்கள அடிக்கிறதுக்காக அவங்க பின்னாடி வராங்க. உடனே கங்கம்மா பயத்துல வீட்டுக்கு போறாங்க. அப்போ மங்கம்மா கங்கம்மாவை திட்டி வெளியில இருக்கிற எல்லார்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்படி கங்கம்மா தான் பண்ண தவற தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரேணுகா கிட்ட போய் மன்னிப்பும் கேக்குறாங்க. அத கேட்ட ரேணுகாவும் மன்னிப்பு கேக்குறாங்க. அப்படி அவங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதான் பெரியவங்க சொல்லுவாங்களே, வாய் நல்லதா இருந்தா ஊரு நல்லதா இருக்கும்னு.